எப்படி தண்ணி குடிச்சா அந்த தண்ணி ரத்தமா மாறும் அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. பொதுவா தண்ணி குடிக்கிறத பத்தி தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவரும் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே பேப்பர்ல விளம்பரம் பண்றாங்க. தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சா தான் ஆரோக்கியமா இருப்போங்கிறது தான் உலக மருத்துவத்தில் பேசப்படுறது. ஆனா இந்த மருத்துவத்துல தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா எல்லா நோயும் வருங்கிறது தான் இந்த மருத்துவம். அப்போ முதல் விஷயம், யாரெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும். தண்ணி கொதிக்க வச்சு குடிக்காம இருந்தீங்கன்னா நோய் வராது. இப்போ உலக மருத்துவத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி, ஏன் தண்ணியை முதல்ல கொதிக்க வைக்கிறீங்க? தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த தண்ணியில நோய் கிருமி இருக்கும். அந்த நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள போய் ஒரு நோயை உண்டு பண்ணிருங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் கொதிக்க வைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா? அப்போ நாம தண்ணியை நோய் கிருமி இருக்குங்கிற பயத்துல தான், அந்த நோய் கிருமி நம்ம உடம்புக்கு ஏதாவது நோயை உண்டு பண்ணிருமேங்கிற ஒரு பயத்துல தான் தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். அதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த தண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணியில கிருமி இருக்கும். நீங்க நம்ம சாதாரணமா குடிக்கிறோம் இல்லைங்களா, சாதாரணமா குடிக்கிற அந்த தண்ணியில நோய் கிருமி கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா ஒரு தண்ணி கொண்டு போய் நீங்க ஒரு லேப்ல கொடுங்க. லேப்ல கொடுத்துட்டு இந்த தண்ணியில பொருட்கள், விட்டமின், மினரல் என்னென்னமெல்லாம் இருக்குன்னு சொல்லி டோட்டலா ஒரு லிஸ்ட் போட சொல்லுங்க. அவரு அந்த லிஸ்ட் போடுறதுக்கு பேப்பர் பத்தாது. ஏன்னா தண்ணியில அவ்வளவு தாது பொருட்கள் இருக்கு, அவ்வளவு விட்டமின் இருக்கு, எவ்வளவோ பாக்டீரியா இருக்கு, நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் லிஸ்ட் போட்டா அவ்வளோ விஷயங்கள் ஒரு சாதாரண டேப்ல வர ஒரு தண்ணியில இருக்கும். அப்போ எல்லா விட்டமின், எல்லா மினரல், கால்சியம், அயன், சோடியம், இந்த மாதிரி கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்கும் பொழுது அது கூட கொஞ்சம் நோய் கிருமி இருக்கத்தான் செய்யும். இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1,00,000 மொத்த பொருள் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பொருள் நோய் கிருமியா இருக்கும். சரி, இப்போ நாம இந்த நோய் கிருமியோட இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டோம்னா அதான் கேட்பீங்க. நாம ஏற்கனவே தடுப்பூசியில நோய் கிருமி தான் உள்ள அனுப்புறாங்கிறதா தடுப்பூசி. தடுப்பூசிங்கிற பேர்ல அம்மை தடுப்பூசி ஆகட்டும், தட்டம்மை, எந்த ஒரு தடுப்பூசியா இருக்கட்டும், தடுப்பூசிங்கிற பேர்ல நோய் கிருமியை தான் இன்ஜெக்ஷன் வழியா குழந்தைக்கு அனுப்புவாங்களாமா. இப்ப இந்த நோய் கிருமி உடம்புக்கு தடுப்பூசியா வேலை செய்யுமாமா. ஆனா நோய் 2-3 கிருமி இந்த உடம்புல நோய் உண்டு பண்ணிருக்கலாமா. கேட்கறதுக்கு ஒரு நகைச்சுவையா இருக்குது. அப்போ கிருமிக்கு மேல பயப்படுறதா இருந்ததுன்னா தடுப்பூசியில ஏன் கிருமிகளை போடுறீங்க? தடுப்பூசியில போய் கிருமியை போட்டுட்டு அதுக்கு பேர் தடுப்பூசின்னு பேர் வைக்கிறது. தண்ணியில் இருக்கிற கிருமி, ஐயோ இந்த தண்ணினால எனக்கு நோய் வந்துடும், கிருமினால் நோய் வந்துடும்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமா தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க இல்லைங்களா, தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா மினரல், விட்டமின் எல்லாமே ஆவியாகி போயிடும். அது கூட இந்த நோய் கிருமி சேர்த்து ஆவியா போயிடும். நாம் எதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறோம்? நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்காக. நீங்க வீட்டில் இருக்கிற எலியை சாகடிக்கிறதுக்காக வீட்டையே கொளுத்துவீங்களா? அந்த மாதிரி தான் தண்ணியில் இருக்கிற ஒரு சின்ன 2-4-5 நோய் கிருமியை கொலை பண்றதுக்காக தண்ணியில் இருக்கிற எல்லா மினரல், விட்டமின், சத்து பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கொதிக்க வைக்கிறது மூலமா ஆவி பண்ணி அனுப்பிச்சிடறோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கும் இல்லைங்களா. இப்ப இரும்பை உருக்கணும்னா அதுக்கு ஒரு கொதிநிலை, ஒரு பேப்பரை உருக்கிறதுக்கு ஒரு கொதிநிலை. அப்போ தண்ணிக்கு ஒரு கொதிநிலை, ஒரு கொதிநிலை. கொதிநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் தன்னுடைய தன்மையிலிருந்து ஆவியா போறதுக்கு பேரு கொதிநிலைன்னு பேரு. அப்போ தண்ணிக்கு கொதிநிலை கம்மியா இருக்குமா, எண்ணெய்க்கு அதிகமா இருக்குமா? எண்ணெய்க்கு தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு கொதிநிலைன்னு இருக்கும். இந்த கொதிநிலைன்னா அது அந்த பொருள் தன்னுடைய நிலைமையிலிருந்து ஆவியா போறதுக்கு பேர் தான் கொதிநிலை. அப்போ தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா மினரல், விட்டமின், பாக்டீரியாவுக்கும், ஒவ்வொரு மினரலுக்கும், விட்டமினுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கும். உதாரணத்துக்கு கால்சியம் இத்தனை டிகிரி சென்டிகிரேட்ல தான் அது ஆவியா போகும். மெக்னீசியம் இவ்வளவு டிகிரி சென்டிகிரேட் தான் ஆவியா போகும். இந்த மாதிரி சிலிக்கான்ல இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தாதுகளுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கும். இப்ப நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க, ஒரு தண்ணியை வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், 1 டிகிரி வந்த உடனே 1 டிகிரியில என்னென்ன பொருள்கள் எல்லாம் சாகணுமோ, அது பாக்டீரியாவா இருக்கட்டும், வைரஸா இருக்கட்டும், தாது பொருட்களா இருக்கட்டும், எந்தெந்த பொருள்கள் சாகணுமோ அதெல்லாம் செத்து போயிடும். எந்தெந்த பொருட்கள் ஆவியாகணுமோ ஆகியா போயிடும். இந்த மாதிரி 1, 2, 3ன்னு ஒவ்வொரு டிகிரி தண்ணியை சூடு பண்ண அந்தந்த டிகிரியில எந்தெந்த உயிரினங்கள் சாகணுமோ, எந்தெந்த தாது பொருட்கள் சாகணுமோ இதெல்லாம் செத்து ஒண்ணு பிணமா தண்ணியில மிதக்கும், இல்லைன்னா ஆவியா போயிடும். நீங்க வேணா பாருங்க, ஒரு சமையல் ரூம்ல தண்ணியை மட்டும் வச்சு கொதிக்க வச்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வாசம் தெரியும். இந்த வாசம் என்னன்னா, தண்ணி